எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் தேவைப்பட்டதா astrovani369@gmail.com எனக்கு ரீச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத பகவானை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஜோதிடப்படி நம்மளோட சுய ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து பலவீனமாக இருக்கும் போது அதை எப்படி பலம் வந்து அதிகரிக்க பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த கிரகங்களுக்கு ஏற்றா போல் உணவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் அதை வந்து பயன்படுத்தி வந்திருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் யாருமே பயன்படுத்துறதில்லை. எப்படின்னா, உணவு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து கிரகங்களோட சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாமே கனெக்டிவிட்டி தாங்க. ஒரு கிரகத்தோட ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட அந்த 9 பிளானட்ஸுக்கும் நிச்சயமாக வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து எல்லா ஹார்மோன்ஸுகளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலயமா சரி செய்ய முடியுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே 9 பிளானட்ஸ் தொடர்பு தான், எல்லாத்தையும் அது கனெக்டடு தான். இப்போ அந்த உணவு வந்து நம்ம எப்படி சரி செய்யறது, அந்த சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து கால் வலிக்குது, கை வலிக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம எந்த பிளானட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுக்கு சரியாகும். அதனால அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமே எல்லாத்தையுமே சரி செஞ்சு பண்ணிட்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அதனாலேயே நம்ம அந்த கிரகத்தையே வென்றார். ஒரு ஜாதகத்தில் வந்து நல்ல நிலைமையில் இல்லாத கிரகத்தை கூட நல்ல பலம் பண்ணி அந்த கிரகத்தை வந்து நல்ல வலுவூட்டவும் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்தி வச்சுட்டாங்க. எது மூலம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலயமாவே நம்ம அதை கடைப்பிடித்து வந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதே மாதிரி நம்ம புதன் வந்து புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு லக்னத்துக்கு அதிபதியோ இல்லை ராசிக்கு அதிபதியோ புதனாக வந்து இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து ரொம்ப நல்ல மேடை பேச்சாளராக தாங்க இருக்க முடியும். யார் ஒருத்தர் நல்ல பேச்சாளராக இருக்காங்களோ அவருக்கு நிச்சயமாக புதன் வந்து ஆதிக்கம் பெற்றிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தசை நடக்குது, புதன் தசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம வீட்டு மாடியில் வந்து பறவைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வைக்கலாம். தண்ணியும் சாப்பாடும் ஒரு தானியங்களும் அந்த மாதிரி பறவைகளுக்கு வச்சாலே அதுவே ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி புத பகவானுக்கு இருக்கும். இப்போ வந்து நான் சொல்கிற போகிற இந்த சாப்பாடு என்னென்ன வந்து உணவு மூலயமா நம்ம வந்து இந்த புத பகவான் ஆக்டிவேட் பண்ணுற போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பச்சை கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதை சாப்பிடலாம். அப்புறம் வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் கற்றாழை, அப்புறம் வெங்காயம், இந்த மாதிரி போன்ற வந்து சாப்பாட்டில் வந்து நம்ம சேர்த்துக்க ஆரம்பித்தாலே நம்ம வந்து புதன் கிரகத்தை வந்து நல்ல அந்த பலத்தை வந்து நல்ல நம்ம வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ வந்து புதன்னாலே என்னதுங்க, நல்ல புத்தி தான் குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு அறிவுக்கும் ஞானத்திற்கும் புத்தி கூர்மைக்குமே இவர் தான் ரொம்ப காரணம். இவர் பேரே வித்யாகாரன் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ புதன் வலிமை பெற்றவர் மட்டுமே தாங்க புத்திசாலியாக இருக்க முடியும். அவரோட மேக்ஸ் எல்லாம் வந்து புதனோட ஆதிக்கம் தான், அவரோட கண்ட்ரோல் தான். அவரோட தயவு இல்லாமல் நம்மளுக்கு மேக்ஸே வராது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாலும் பொன் கெடுத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழியே நம்மளுக்கு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. இதை காரணம் என்னென்னா, நம்மளுக்கு பணம் பொருள் எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் புத்தி வந்து அறிவும் அந்த செல்வம் கிடைக்காது தான் அதோட பொருள். இப்போது நம்மளுக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களோ இனிமேலும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே புதன் தாங்க காரணம். அப்படிப்பட்ட புத பகவானை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்ம எதை வச்சு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண போகிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அதே ஜாதகத்தில் புத பகவான் நீச்சமாக இருக்கோ இல்லைன்னா வந்து பகை கிரகமாக இருந்தால் நீங்கள் அதையே வந்து பெருமாள் கோயிலில் வந்து இந்த நான் சொன்னது பச்சை பயிர் சுண்டல் பண்ணி நம்மளுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்புறம் குழந்தைங்களை வந்து இப்போ நீங்கள் சரியாக படிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா, நீங்கள் பார்க்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து ஒரு பச்சை கலரில் க்ரீன் கிராஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் நடக்க வைக்கலாம் வெறும் காலில். அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு பச்சை பசேல் வந்து இருக்கிற இடத்துல விளையாட விட்டு 1 hour ப்ளே பண்ண வச்சாலே இது கூட ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம குரு பகவானை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.